மனிதர்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனிதர்களோட வாழ்க்கை முறை பிடிக்காம காடுகள்ல போயிட்டு தனியா வாழ்ற மனிதர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவை சேர்ந்த சாப்பல் என்றவர் ஏரோப்ளைனை ஒரு வீடா மாத்தி அதுல வாழ்ந்துட்டு இருக்காரு. 21 வருஷமா அவரு ஏரோப்ளைன் என்ஜின் மெக்கானிக்கா வேலை செஞ்சவரு. அதை பிரிய மனசு இல்லாம அவர் ரிட்டையர் ஆகும் போது $1 லட்சம் மதிப்புள்ள ஒரு பிளைட்டை வாங்கி ஒரு நடு காட்டுல நிறுத்திட்டு அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்திய மதிப்புக்கு இந்த பிளைட்டோட விலை $1 கோடி மதிப்புக்கு இப்போதைக்கு போகுங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த பிளைட்டுக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு. கிச்சன், பெட்ரூம், ஹால், பாத்ரூம், டாய்லெட், இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் அழகா மெயின்டைன் பண்ணி சுத்தபத்தமா வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த சாப்பல். அடுத்து நம்ம பார்க்க போறது அமெரிக்காவை சேர்ந்த டேனியல் என்றவர் 20 வருஷமா ஒரு கேவ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல அவரு நார்மலா நம்மள மாதிரி வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா மனிதர்களோட இயல்பான பழக்கங்கள் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. மனிதர்கள் முழுக்க முழுக்க பணத்துக்காக தான் ஓடிட்டே இருக்காங்க. பணம் தான் அவங்கள ஆட்கொள்ளுது என்றதுனால இந்த மாதிரி எந்திரத்தனமான வாழ்க்கையை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ குகையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வீட்டை விட்டு போகும்போது $30 அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து $1 கூட செலவு பண்ணாம அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. மனிதர்கள் குப்பை தொட்டியில வேஸ்டாக போடும் உணவுகள்ல இருந்து தான் அவர் உணவு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் அவரு தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த காட்டுல என்ன வகையான உணவுகள், எந்த செடியில இருந்து என்ன உணவு எடுக்கணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. அடுத்து நம்ம பார்க்க போறது ரிவர் ஐலாண்ட். கனடாவை சேர்ந்த ஒரு கப்புள்ஸ் ஒரு தனி ஐலாண்டையே உருவாக்கி இருக்காங்கன்னா பாத்துக்குங்க. கேட்டின் அண்ட் ஆடம்ஸ் இந்த கப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான தீவையே உருவாக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். டொஃபினோ அப்படின்ற ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு ரிவருக்கு மேல ஒரு சின்ன தீவையே உருவாக்கி இருக்காங்க. 1991 இந்த ஐலாண்ட அவங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 வருஷமா இந்த ஐலாண்ட அவங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஐலாண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த ஐலாண்ட்ல இல்லாத விஷயமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஐலாண்ட்லயே அவங்களுக்கு கிடைக்கிற காய்கறிகளை பயிர் வச்சிருக்காங்க. கார்டன் ஏரியா, டான்சிங் ஃப்ளோர் இருக்கு. ஏன் ஃபிஷிங் கூட அவங்க வீட்டுக்குள்ள இருந்தே பண்ற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்றத பார்த்துட்டு அங்க இருக்கிற பல கப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு போறாங்க. இங்க ஸ்டே பண்ணிட்டும் போறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கொலம்பியாவை சேர்ந்த மரியா ஃபேமிலி. இப்போ இந்த டிரைனேஜ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களால நம்ப முடியுதா? ஒரு கட்டத்துல அவருக்கு வேலை இழந்ததுனால அவங்க எங்க தங்குறதுன்னு தெரியாம இந்த டிரைனேஜ்குள்ள ஒரு நாள் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிட்டு அங்கேயே கிட்டத்தட்ட 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இந்த டிரைனேஜ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். ஆனா இந்த டிரைனேஜை அந்த கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷமா பயன்பாட்டுக்கே எடுத்துட்டு வராது. காரணம் என்னன்ட்டு யாருக்குமே தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போறது ரிவர் ஹவுஸ். சைபீரியாவை சேர்ந்த மெலாட்டிக் என்றவர் சைபீரியா சிட்டில வாழ பிடிக்காம காட்டுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய நதியான ரைனா, இந்த நதிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கு. அந்த பாறைக்கு மேல ஒரு வீடு அமைச்சிருக்காரு. அவரு அந்த வீட்டுல பல வருஷம் வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த வீடு மூடியே இருந்துச்சு. 2012 நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல அந்த வீட்டோட போட்டோ பப்ளிஷ் ஆனது தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ரேஞ்சே மாறிடுச்சு. உலகத்துல பல பகுதியில இருந்து சுற்றுலா பயணிகள் அந்த வீட்டுல ஒரு நாள் ஆச்சு ஸ்டே பண்ணணும்ட்டு நிறைய பேர் வந்து புக் பண்ணி அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பை பை, டேக் கேர்.